தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பாட்டிங்க காலத்துலலாம் யூஸ் பண்ண சிப்பு தட்டு இதுக்கு பேர். இது நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு சில பேர் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக தான் இதை வச்சு தான் நம்ம பாட்டிங்க காலத்துலாம் சாதம் வடிகட்டுவாங்க. சூடான பொருளெலாம் தட்டு போட்டு நம்ம இப்போ மூடுறதுனால வேர்வை தண்ணிலாம் படுது. அந்த சிப்பு தட்டு போட்டு நீங்கள் மூடுனீங்கன்னா வேர்வை தண்ணி எதுவும் படாது. இந்த மாதிரி முட்டைக்கோசு சுண்டல் இந்த மாதிரிலாம் எமர்ஜென்சிக்கு வடிகட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இந்த ஒன்று இருந்தால் போதும், இந்த ஒரு பிளேட் இருந்தால் நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிடைச்சா கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற தக்காளிலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே ரசத்துக்கெலாம் போட்டு பிசையும் போது பிசையவே முடியாது, அவ்வளோ கல் மாதிரி இருக்கும் தக்காளி. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். பருப்பு நீங்கள் வேக வைக்கும் போதே ரசத்துக்கு உண்டான தக்காளி அதில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி எடுத்து இப்போ ரசத்துக்கு கையால் அப்படியே முறுக்கி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே ரசத்தை வச்சிடலாம். இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிறவங்க எவ்வளோ தான் ரசம் என்னென்னோ ரசப்பொடி அரைச்சி ரசப்பொடி வாங்கி வச்சாலுமே நம்ம அம்மாங்க வைக்கிற ரசம் மாதிரி டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, எனக்கும் அப்படி தான். அதனால நான் ரசம் எப்போ வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்காது. அதனால லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுருவேன். நெய் விட்டாவே ரசம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரசம் சூப்பராக வைக்க தெரிஞ்சால் ஒன்றும் இல்லை, என்னாட்டும் கொஞ்சம் சுமாராக வைக்கிறவங்க இந்த மாதிரி லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ரசம் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு, இந்த பொரியல் வந்து நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது தான் இந்த மேட்சிங் நான் கண்டுபிடிச்சேன். பீட்ரூட் பொரியலில் இங்கே பாருங்கள், பிளாக் சுண்டல் அவிச்சு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் சுண்டல் அவிச்சா அவ்வளோ சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரியலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஐடியாலாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பொரியல் யார் யார் செய்வீங்கன்னு. மேலே தேங்காய் பூ துருவிட்டு ஆஃப் பண்ணிலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் வாங்க என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடியாவுமே வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வீடியோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. சண்டேனா பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, இந்த பிளாக் சுண்டல் எல்லாம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் வந்து பொரியல் செஞ்சுருக்கேன் பீட்ரூட்டு. அதில் ஒரு கைப்பிடி அளவு இந்த சுண்டல் போட்டிருக்கேன். அவிச்சேன், ஸ்நாக்ஸுக்கு அவிச்சேன். அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு அந்த பொரியலில் போட்டிருக்கேன். இது வந்து முளை கட்டி வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு 10 சுண்டல் வர அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட அப்படியே பச்சையாக கொடுத்துருவேன். இது முளைச்சி வரட்டுன்னு வச்சுருவேன். காயெலாம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எடுத்து போட்டு நீங்கள் புளிக்குழம்பு கூட தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம். இந்த கருப்பு சுண்டலை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு கட்லெட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது இந்த மழை காலத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்த ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஒரு சிலர் வந்து பருப்பு சாதம் பசங்களுக்கு ஊட்டுவாங்க, அப்படியே பருப்பு நெய் உப்பு போட்டு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி ஊட்டும்போது அதில் ஒரு உப்பும் நெய் ஸ்மெல்லும் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஊட்டினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, சின்ன ஜீரகம், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பருப்புங்கிறதுனால வாயுங்கிறதுனால நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த பருப்பு அவிச்ச பருப்பில் உப்பு போட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டி நீங்கள் ஊட்டினீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. சாம்பார் இல்லாத டயத்தில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெடாத இருக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா பருப்பு சீக்கிரமாக கெட்டு போகாது. பருப்பு நல்லா வேகணும். ஒரு சில பருப்பு வந்து சீக்கிரமாக வேகாது. அந்த மாதிரி வேகாத பருப்புக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி விளக்கெண்ணெய், ஆமணுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் எப்படி வேணாலும் சொல்லலாம். நாங்கள் வந்து விளக்கெண்ணெய்ன்னு தான் சொல்லுவோம். அது 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா சீக்கிரமாக பருப்பு வேகும். கர்ப்பப்பை, வயிறு பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே அந்த எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. பருப்பு கொஞ்சம் வேகாதே எடுத்துட்டோம், கடையணும், மத்து இல்லையே, மத்து போட்டு தான் சிலர் பருப்பு கடைவாங்க. அது மாதிரி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பருப்பை கடைக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். தண்டு ஒரு சிலருக்கு வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ண தெரியாது. அந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ண தெரியாதுங்கிறவங்க அந்த அரிஞ்சு கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்போக்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்போக்கில் சிக்கிட்டு வந்துடும். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.